நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் அறிவித்திருக்கிறது. யாருக்கு? பீகார், குஜராத், மத்திய பிரதேசம்லாம். அங்க மொத்தமே 3 தொகுதி தான் இடைத்தேர்தல். தமிழ்நாட்டில் 7 தொகுதி இடைத்தேர்தல். அறிவிப்பான்னு பார்த்தா அறிவிக்கல. ஏண்டான்னு பார்த்தா நம்முடைய இன்பதுரை அப்படின்ற அதிமுகவின் வக்கீல் ஒருத்தர் இன்பதுரை அப்படி சொல்றீங்க, அவரை பார்த்திருக்கலாம். இப்ப இருக்கிற அதிமுகவில் ரொம்ப வேகமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சப்போர்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு வக்கீல் ஒரு உறுப்பினர் மாநில உறுப்பினர் திரு இன்பதுரை. அவரு டெல்லியில போய் தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு ஒரு வழக்கு கொடுக்கிறாரு. இந்த மாதிரி 13ஆம் தேதி எங்களுக்கு கோர்ட்ல கேஸ் வருது. குதிரை பேரத்தின் மூலம் தமிழ்நாட்டில் 6 சட்டமன்ற தொகுதிகளை காலியா இருக்கு. இதற்கு காரணம் குதிரை பேரம். நாங்க கவர்னர் கிட்ட இதுக்கான இது கொடுத்துருக்குறோம், புகாரை கொடுத்துருக்குறோம், உங்ககிட்டயும் கொடுக்குறோம், கோர்ட்லயும் போட்டிருக்கிறோம். அப்ப இந்த நேரத்துல நீங்க இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது, ஒரு ஸ்டேவை கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு போயிட்டு ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துருக்கிறார். ஒரு புகாரை போய் கொடுத்துருக்காரு நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் காலி பண்ண அந்த திருச்சி தொகுதி இருக்கு, மேலும் 6 தொகுதி 7 தொகுதிக்கு இன்னைக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்துருமோ அப்படின்னு சொல்லி பத இருந்த ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஒரு ஆச்சரியத்தையும் கொடுத்திருக்குது இன்னைக்கு தேர்தல் ஆணையம் தெரிவித்த அந்த இடைத்தேர்தல் அறிவிப்பு. இதுக்கு திரு இன்பதுரை பல முன்னுதாரணங்களை காட்டுறாரு. எப்போ இடைத்தேர்தலை நடத்தலாம், அந்த இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு எந்த விதமான ஒரு தவறான முகாந்திரமும் இல்லாமல் இருந்தால் அங்க நீங்க இடைத்தேர்தல் நடத்தலாம் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையத்தை போய் சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஒரு 2 பேர் ஒரே 2 தொகுதியில ஒரே ஆள் போட்டி போடுறாரு, ஒன்றை கேன்சல் பண்றோம், அங்க கண்டிப்பா இடைத்தேர்தல் நடக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. ஒருத்தர் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லயோ இல்ல இயற்கையோ மரணம் அடைஞ்சிடறாரு ஒரு எம்எல்ஏ. அப்ப என்ன பண்ணலாம், அந்த இடத்துல இடைத்தேர்தல் நடத்தலாம். இல்லைன்னா ஒரு பல காலம் முடிஞ்சு இப்ப இவர் ஒரு உதாரணத்துக்கு அதிமுக ஒரு திமுக போயிருக்காருன்னு வச்சுங்க, ஒரு உறுப்பினர் அதிமுக திமுக போயிருக்காருன்னு வச்சுங்க, அப்ப ஆளுங்கட்சியில் அவங்க போல, அதனால அந்த எம்எல்ஏக்களுக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதிமுக திமுக போயிருந்தாங்கன்னா, ஆனா அவங்க ஆளுங்கட்சிக்கு போறாங்க. அந்த ஆளுங்கட்சி 118 எம்எல்ஏக்கள் இல்லாமல் குறைவா இருக்கு. அப்ப அதிமுக சென்ற எம்எல்ஏக்கள் ஒரு தவறான கண்ணோட்டத்தில், ஒரு தவறான ஒரு தேர்வாக, ஒரு தவறான ஒரு பாதை, ஏதோ ஒரு குதிரை பேரத்தின் மூலம்தான் இந்த கட்சி அங்க இழுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இந்த இடம் இருக்கு. ஒருவேளை நம்மளோட தாவேக்கால 125 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அப்ப அதிமுக சில எம்எல்ஏக்கள் போனா கூட அது ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டியது. அப்ப 125 எம்எல்ஏ இருக்கிறாரு, இப்ப ஒரு போறதால என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பேசலாம். ஆனா இருக்கிறதே 107. ஆனா அங்கிருந்து வரது எல்லாமே அப்ப என்னன்னா சந்தேகத்தின் அடிப்படையில இந்த நம்முடைய ராஜினாமாக்கள் இருக்கிறதுனால நீங்க தேர்தல் ஆணையம் உடனடியா நீங்க இதுல தலையிட்டு இந்த இடைத்தேர்தலை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இன்பதுரை அவர்கள் தேர்தல் ஆணையத்தை போய் ஒரு புகார் மனு அளிக்கிறார். பார்த்தா சாயந்தரம் பார்த்தா தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் இல்லைன்னுறாங்க. இடைத்தேர்தலில் மற்ற மாநிலம் இடைத்தேர்தல் பெரிய அடி. டிவிகேக்கு ஒரு செம பெரிய அடி. இது மேலே ஒருவேளை தொடர்ந்தால் நாளைக்கு என்ன நடக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை இது தொடர்ந்தால் இந்த தேர்தல் இடைத்தேர்தல் இப்ப தற்சமயத்து இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிச்சு அப்படின்னா இது விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவா இருக்க போகுது அப்படின்றது எந்த மாற்று கருத்துமே இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 234ல 7 மைனஸ் பண்ணிட்டா 227. 227ல பாதி பாத்தீங்க அப்படின்னா 114 228 114 எம்எல்ஏக்கள் திரு விஜய் அவர்களுக்கு வேணும். இப்ப திரு விஜய் அவர்களுக்கு எவ்வளவு இருக்கிறாங்க அப்படின்னா 121 பேர் இருக்காங்க. 121 பேர், அதாவது இதுக்கு மேல, அதாவது சாதாரண நிலைக்கு மேல, சரிபாதிக்கு மேல 7 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை இவருடைய ஆட்சி பிரச்சனையாகணும் அப்படின்னா இவருக்கு அன்று சட்டமன்றத்தில் இருக்கிறவங்கள 113 பேர் 114 பேருக்கு ஒருத்தர் குறைவா வாக்களிச்சா கூட இவர் ஆட்சி கலைஞ்சிரும். இப்ப ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா தாவேக்கால இருக்கக்கூடிய எம்எல்ஏட்ட பேரம் பேசுறாங்க அப்படின்ற செய்தி வெளில வருது. இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இதெல்லாம் நடைபெறும், மாற்றமே இல்லை. ஏன்னா தாவேக்கா டீசென்ட் அரசியல் பண்ணல. அவங்க எப்படி திமுகவின்
எம்எல்ஏக்கள் 2 பேரை வந்து மதிமுகவின் வைகோவை வச்சு, அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க திமுக எம்எல்ஏக்கள் தான், ஆஸ் பர் லா வந்து அவங்க திமுக எம்எல்ஏக்கள் தான், அவங்கள மதிமுக வைகோன்ற ஒரு இடைத்தரகரை வச்சு திரு விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா கேன்வாஸ் பண்ணி அவங்க 2 பேர் எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லுங்க, பண்ணிட்டா நானே வந்து அங்க வந்து என்ன பண்றேன் உங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொன்னது திரு வைகோ அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் அளிச்சிட்டார். ஏற்கனவே வந்து இதே மாதிரிதான் திரு டிடிவி தினகரன் வந்து முதல் நாளே ஒரு கேஸை போட்டு வச்சிருக்கிறார். யார் மேல? திரு விஜய் மேல வந்து அவருடைய எம்எல்ஏ, அவருடைய எம்எல்ஏ அமமுக எம்எல்ஏ வச்சிருக்காரு, அவர் அதே மாதிரி முதல் நாள் இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு விஜய் மேல கேஸ். விஜய் தான் முதல் குற்றவாளி. கேஸ் வந்து அதெல்லாம் கையில் எடுக்காம விட்டுற முடியுமா? அதெல்லாம் முடியாது. ஒரு சீசன்ல கண்டிப்பா இது தேவைப்படும் நேரத்துல வந்து இந்த திமுக அதிமுக கட்சிகள் வந்து இந்த கேஸ் வந்து கண்டிப்பா கையில் எடுத்து, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒண்ணு இது வரைக்கும் வந்து திரு விஜய் பக்கம் வரல. காரணம் என்னன்னா அங்க சென்ட்ரல்ல இருக்கிற 40 தொகுதியில 10 தொகுதி காங்கிரஸ், அது எப்படி பட்டாலும் பிஜேபி சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. ஆனா மீதம் இருக்கிற அந்த 30 நாடாளுமன்ற வேட்பாளர், நாடாளுமன்ற எம்பிக்கள் மற்றும் அதான் ராஜ்யசபா லோக்சபால இருக்கிற பல எம்பிக்கள் வந்து இன்னைக்கு திமுக பக்கம் இருக்கிறாங்க, அதிமுக பக்கம் இருக்கிறாங்க. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வேண்டியது வந்து இங்க எப்படி எம்எல்ஏக்களோட கணக்கு திரு விஜய்க்கு வேணுமோ அதே மாதிரி அங்க எம்பிக்களுக்கும் திரு மோடி அவர்களுக்கு தேவைப்படுறதுனால அவ்வளவு சீக்கிரம் வந்து விஜய் பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுவார்ன்றது நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸும் வந்து விஜய் பக்கறதுனால அவ்வளவு சீக்கிரம் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. அப்ப இந்த இடைத்தேர்தல் நிக்க இது இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று அந்த வேட்பாளர்ல உள்ள எம்எல்ஏக்களா வந்தாதான் திரு விஜய் அவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட். ஒருவேளை அந்த இடைத்தேர்தலில் வந்து இன்னொரு 6 மாசம் கழிச்சு நடந்ததுன்னா ஏற்கனவே விஜய்க்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்துட்டே இருக்கு, இப்ப தேர்தல் நடத்தலாம், ஒருவேளை விஜய் வெற்றி பெறதுன வாய்ப்பு இருக்குன்னு கூட கொஞ்ச நாள் தள்ளி கூட போடலாம். ஆனால் அதுக்கு ஒரு முக்கியமான துருப்பு சீட்டா அவங்க எடுத்தது என்ன அப்படின்னா இந்த எம்எல்ஏக்களின் ராஜினாமா. இது என்ன ஆக போகுது, ஃபியூச்சர்ல வந்து என்னவா மாறப்போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த கேள்விக்குறியை உண்டாக்குனர் வந்து இன்பதுரை, அதற்கு வந்து சப்போர்ட் பண்ண திரு எடப்பாடி பழனிசாமி. இவங்க அதிமுக ரொம்ப கிள்ளுக்கிற சாதாரணமான ஒரு கட்சி நினைச்சிட்டாங்க போல இருக்கு. நேத்து பேஞ்ச மழை இன்னைக்கு பூத்த காளான் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரை சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சா கூட பல பணக்காரர்கள், பல அரசியல் தொழிலதிபர்லாம் சேர்த்து வச்சா இந்த கட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. தாவேக்கு ஒரு மிகப்பெரிய அவர் முதல் மாநாட்டுல சொன்னாரு, ஒரு பெரிய பிளானோட தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி, பெரிய பிளானோட தான் வந்திருக்க நல்லா தெரியுது. மக்களுடைய ஏகோபித்த அந்த ஆதரவு தான் வந்து, அதுவும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நகரமயமாக்கப்பட்ட பகுதிகளில் செமி அர்பன் அர்பன் அந்த 2த்துலயுமே வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாக்கு வாங்கிட்டாரு திரு விஜய் அவர்கள். கிராமப்புறங்கள் அங்கெல்லாம் வந்து பெரிய ஒரு சில இடத்துல ஒண்ணுமே வாங்கணும்னு சொல்ல முடியாது, வெற்றி பெறுவதற்கான வாக்குகள் இல்லை அப்படின்றது ரொம்ப நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கிற இந்த நேரத்துல வந்து இந்த வாக்கு பெற்றதை வந்து தொடர்ந்து தக்க வைக்க முடியுமா முடியாதுன்னு அவரு இடைத்தேர்தலை தான் செக் பண்ணி பார்த்திருக்க முடியும். ஆனா அதற்குள்ள இந்த மாதிரியான ஒரு இடைத்தேர்தலை நிறுத்தி அதிமுக தன்னை எதிர்த்த டிவிகேவை பழிவாங்க துவங்கி இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இது எந்த மாதிரி மாறப்போகுது, இது தாவேக்காக்கு நல்லதா இருக்கான்னு சொல்லி தெரியாது. ஒருவேளை இன்னொரு 6 மாசம் 3 மாசம் கழிச்சு இவருடைய ஆட்சி சரியில்லாம போனா கண்டிப்பா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இடைத்தேர்தலே நடத்தாம, ஏற்கனவே இவர் சொல்லுங்கிற மாதிரி தாவேகா எம்எல்ஏக்கு ரேட்டு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, கரெக்டா பேச வேண்டிய நேரத்துல பேசி ஆட்சியை கவுத்துட்டு ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு மறுதேர்தல் நடந்து கூட ஒரு முழுமையான ஒரு ஆட்சி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இது தொடரப்போதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை இந்த இடைத்தேர்தல் நிறுத்தம் வந்து தெளிவாக விளக்கி இருக்கிறது.